அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் தீபாவளி நெரிசலை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது மொத்தம் 58 காவல் நிலையங்களை உள்ளடக்கியது. மொத்தம் 58 போலீஸ் ஸ்டேஷன். இதில் ப்ரொஹிபிஷன் விங்லேருந்து, டிராஃபிக்லேருந்து, ஆளுமன்லேருந்து, ஐடில் விங்லேருந்து எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ணி மொத்தம் 58 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு ஒரு எஸ்பி. இப்போ தஞ்சாவூரை பற்றி இந்த கூட்ட நெரிசல் தீபாவளி பற்றி பேசும்பொழுது அரண்மனை காவல் நிலையம், கீழவாசலை சார்ந்த ஈஸ்ட், அந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த தீபாவளி நெரிசலை சமாளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இதை தாண்டி டிராஃபிக். இவங்கெல்லாம் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அந்த பஸ்ஸு போக்குவரத்து துறை, நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சக்திவேல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் செக் இன்ஸ்பெக்டர். அதுக்கு மேலே மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, சந்தானராஜன். இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 70 பஸ்ஸு ஓடுது. இந்த நகர எல்லைக்குள்ள இந்த தீபாவளி நெரிசலுக்குள்ள போக்குவரத்து பஸ்ஸுகள். இதை 18, 19 2 நாட்களுக்கு மட்டும்தான் மாற்றி அமைக்கப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மகாலிங்கம்னு ஒருத்தர் மேனேஜர் இருக்காரு. செக் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ராஜேந்திரன் இருக்காரு. இங்கெல்லாம் வெளியூர் பஸ்ஸுகள்லாம் அங்கே போயிட்டு வருது. இதில் அங்கிருந்து வர்ற வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் வழியாக தான் போறாப்புல ஒரு சூழல் இருக்குது. அதே போல் தஞ்சாவூரில் டவுன் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே பாம்பே ஸ்டேஷன் வழியாக போய் சோழன் சிலை போய் பெரிய கோவில் வழியாக தான் போகும். அந்த வயா கும்பகோணம் இந்த மார்க்கமாக போகக்கூடிய பஸ்ஸுகள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 40 பஸ்ஸுகள் வரதா அந்த அதிகாரிகளுடைய கேட்கும்போது சொல்லக்கூடிய கருத்து. அப்போ அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 40 பஸ்ஸு கடந்து போகுது. இந்த பக்கம் டவுன் பஸ் ஒரு 70 போகுது அப்படின்னா அந்த போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெரிசலாக இருக்குது பெரிய கோயில்கிட்ட. மேற்கொண்டு எல்லா நெரிசல்களும் உள்ளூர் மக்களும் வர்றாங்க, வெளியூர் மக்களும் வர்றாங்க. இந்த கூட்ட நெரிசலை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ரூட்டை கொஞ்சம் மாற்றி விட்டால் நல்லா இருக்கணுங்கிறது எங்களுக்கு பணிவான வேண்டுகோள். இது மட்டும் இல்லாமல் இயல்பான நிலையிலேயே அந்த பெரிய கோயில் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அங்கே அந்த ஆற்றுக்கிட்ட ஒரு பாலம் போட்டிருக்காங்க. வேற ஏதாவது ஓவர் பிரிட்ஜ் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பழமையை பாதுகாக்கும் வகையில் அங்கே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால நான் என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, அந்த பக்கம் பார்க்கிங் இருக்க பக்கத்தை ரெகுலர் வழியாகவும், இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்க வழியாக பார்க்கிங்காகவும் போட்டால் வெளியூர்லேருந்து வரவங்க பஸ்ஸை நிறுத்திட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல். இந்த இடையூறுகளை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அது கூட கார்பரேஷன் இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அதை கொஞ்சம் முறைப்படுத்தி கொஞ்சம் பின்னாடியோ முன்னாடியோ ரவுண்டனை கிரியேட் பண்ணி போகிறதுக்கு உண்டான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறோம். மேலும் இந்த தீபாவளிங்கிறது நெரிசல் ஒரு 1000 மீட்டர் தான் தஞ்சாவூர், சின்ன ஊர். அதனால் இதை சமாளிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, இந்த ரெண்டு காவல்துறை, அதாவது அரண்மனை, கீழவாசல் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை கூட்டு வச்சு பேசி சிறப்பாக பண்ணுங்கிறது எங்கள் பணிவான வேண்டுகோள். இது மட்டும் இல்லாமல் இயல்பான நிலையில் தெற்கு வீதி கீழ் வீதி 2 ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஏற்கனவே மிஸ்டர் செந்தில்வேலன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது, ஒரு எஸ்பி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தினதா ஒரு தகவல் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, திங்கள், புதன், வெள்ளி இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு பக்கமாக வாகனங்கள் நிப்பாட்டினா லெஃப்ட்டில் நிப்பாட்டணும், திங்கக்கிழமை, புதன்கிழமை நிப்பாட்டினா ரைட்டில் நிப்பாட்டணும். இது போல் மாற்றி நிப்பாட்டினா அதுக்கு ஃபைன் போடக்கூடிய ஒரு முறையை கையாண்டு தெற்கு வீதி கீழ வீதியை கொஞ்சம் டிராஃபிக்கை சரி பண்ணணுங்கிற பணிவாண்டு வேண்டுகோள். இப்போதைக்கு அந்த டிராஃபிக்குடைய இன்ஸ்பெக்டர் AR ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த ஹெல்மெட் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமாக ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. அதனால எல்லாருமே ஒத்துழைப்பு பண்ணணும். ஏன்னா இப்போ விடிஞ்சா தீபாவளி இந்த ஆண்டு முடியுது. இனி வரக்கூடிய ஆண்டுகளாவது இந்த டிராஃபிக்கை சமாளிப்பது எப்படிங்கிறது எல்லாருமே ஒன்று கூட்டி டிஸ்கஸ் பண்ணி முறைப்படுத்தணும் வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரியக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.